ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 4 படம் நடிப்பார். ஒரு விஜயகாந்த் ஒரே நேரத்தில் 4 படம் நடிப்பார். மோகன் ஒரே நேரத்தில் 7 படம் நடிப்பார். கார்த்திக் ஒரே நேரத்தில் 5 படம் நடிப்பார். பிரபு ஒரே நேரத்தில் 7 படம் நடிப்பார். இப்படி நடிகர்கள் எல்லாம் வந்து பல படங்கள் நடிச்சாங்க. எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அன்னைக்கு வந்து இப்போ எம்ஜிஆரோட படங்களுக்கு தான் பெரிய வியாபாரம், பெரிய அளவில் ஓப்பனிங் இருக்கும். சிவாஜி நல்ல நடிகர். நடிப்பை வந்து சிவாஜி வந்து ரொம்ப பண்பட்ட நடிப்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். ஜெய்சங்கர்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஹீரோன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு படம் வரும். கரகாட்டக்காரனே எடுத்துங்களேன், ராமராஜன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரே நேரத்தில் ராமராஜன் வந்து 10 படம் நடிச்சார். ரஜினி, கமல், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக், பிரபு, சத்யராஜ், விஜயகாந்த், சுரேஷ், மோகன், இந்த மாதிரி நடிகர்களை நீங்க போட்டீங்கன்னா அந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, ஆர்டிஸ்ட் வேல்யூ, அந்ததுக்காண்டியே வந்து பணத்தை கொடுப்பான். காரணம் என்னன்னா இந்த படங்கள்லாம் ஜனரஞ்சகமான படங்களா இருந்துச்சு. பெருசா அடி தட்டி வெட்டு குத்து ரத்தம் கலைபரம் அந்த மாதிரியா இல்லாம ஒரு கதைக்களத்துக்குள்ள சின்னதா ஒரு ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு படம் பண்ணாங்க. ஒரு கெட்டப் சேஞ்சுங்கிறது வந்து அந்த காலத்துல வந்து ஒரு மச்சம் வச்சுட்டு வருவாங்க, கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது ரஜினி, கமல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மளுடைய நேர்காணலில் நம்மோடு இங்கே அமர்ந்திருப்பது வந்து பிரபல தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டப்போ தான் தெரிஞ்சது நீங்கள் வந்து காதல் ரோஜாவை படம் போல, விஷ்ணு போல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு பட தயாரிப்பாளராக இன்றைக்கி சந்திக்கும் போது ஒரு தயாரிப்பாளருக்கு பயங்கரமான ஒரு அனுபவம் இருக்கும் திரைப்படத்தில். அதுவும் அந்த பீரியடில் ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட்டு, புது ஆர்டிஸ்ட், அப்போ விஜயெல்லாம் அறிமுகமான காலங்கள். ஆமாம். ஸோ அப்போ உள்ளே வரும்போது எப்படிலாம் நடித்தாங்க, என்னெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அதில் எனக்கு வந்து என்ன மாதிரி விஷயத்தை கேட்கணும்னு தோணுச்சுன்னா, இப்போல்லாம் வருஷத்துக்கு ஒரு படம், ஒரு ஹீரோ அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு படம். அதாவது என்னன்னா வெரி சூசி, நிறைய படங்கள் பண்ணாதீங்க, அதாவது மக்களுக்கு அடிக்கடி நம்ம முகத்தை காட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இப்போ 80கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு டைமில் ஒரு ஹீரோன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 5-6 படம் மினிமம், வருஷத்துக்கு 10 படம், 13 படம், 16 படம்லாம் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் பண்ணியிருக்காரு, விஜயகாந்த் சார் பண்ணியிருக்காரு, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதர் லாங்குவேஜஸ்ஸு, அதாவது டே அண்ட் நைட் ஷூட் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும்? இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் இல்லை, அப்பைக்கும் உள்ள மெயினான 2 வித்தியாசம் இருக்குது சார். அது ஒன்று அப்படின்னா, அன்னைக்கு சைஸ் ஆஃப் சினிமா வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. பல கோடிகள் தாண்டி போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இருக்கிற டெக்னாலஜி, இருக்கிற ஸ்பெஷலிஸ்டிஸ் வச்சு அன்னைக்கு படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு, ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அதனால் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு அதனுடைய வடிவமே வேறையாக மாறிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 70 கடைசியிலேருந்து சினிமா பற்றின ஒரு நாலேஜ் உண்டு. ஸோ அந்த காலத்தில் வந்த படங்கள்லாம் நீங்கள் பாருங்களேன், நல்ல ஜனரஞ்சகமான கதையம்சம் உள்ள படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு சிவாஜி கணேசனே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எப்படி தில்லானா மோகனம்பாள் மாதிரி, வீரபாண்டி கட்டபொம்மன் மாதிரி வித்தியாசமான படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி எம்ஜிஆர் அவரும் வேற ஒரு ஸ்டைலில் கமர்ஷியலான படங்கள் கொடுத்துட்டு இருந்தார். அவருடைய படங்களே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சிவாஜி, எம்ஜிஆர் கம்பேர் பண்ணிங்கன்னா, எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அன்னைக்கு வந்து இப்போ எம்ஜிஆரோட படங்களுக்கு தான் பெரிய வியாபாரம், பெரிய அளவில் ஓப்பனிங் இருக்கும். சிவாஜி நல்ல நடிகர். நடிப்பை வந்து சிவாஜி வந்து ரொம்ப பண்பட்ட நடிப்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். ஸோ அந்த காலகட்டங்களில் ஜெய்சங்கர் இருந்தார், அதுக்கப்புறம் முத்துராமன் இருந்தார், ஜெமினி கணேசன் இருந்தார், ரவிச்சந்திரன் இருந்தார், பல பேர் அன்னைக்கு பிரபலமாக இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் தயாரிப்பாளர் நஷ்டமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த தயாரிப்பாளர் வெற்றி அடையணும், அவர் லாபம் சம்பாதிக்கணும், அப்போதான் நம்ம அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க முடியும், அப்பதான் நமக்கு வேலை வரும். ஆமா, ஒரு முதலாளி நல்லா இருந்தா தானே வந்து நீங்க தொழிலாளி நல்லா இருப்பாங்க. அந்த ஒரு எண்ணங்களோட அவங்க வந்து தேதிகள் கொடுத்தாங்க. இப்போ ஜெய்சங்கர்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஹீரோன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு படம் வரும். யார் வந்து தயாரிப்பாளர் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாலும், சார் 10,000 தான் இருக்குது, இந்த படத்தை பண்ணி கொடுங்க, கொடு என்ன வேறு ஃபைனான்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா, சரி நான் அங்கே சொல்கிறேன், நான் அவன்கிட்ட கொடுக்க சொல்கிறேன், உனக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க சொல்கிறேன், ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கி படங்கள் வந்து ஒரு 6 லட்சம், 7 லட்சம், 10 லட்சம் இப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது இந்த முத்துராமன், ஜெய்சங்கர் காலகட்டங்களில். அன்னைக்கு சிவாஜி வச்சு எடுக்கும்போது, எம்ஜிஆர் வச்சு எடுக்கும்போது அன்னைக்கு கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் கூட இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு 20 லட்சமோ ஒரு 25 லட்சமோ இருக்கலாம். ஆனால் வந்து இந்த ஜெய்சங்கர் மாதிரி, முத்துராமன் மாதிரி, இந்த ரவிச்சந்திரன் மாதிரி நடிகர்களை வச்சு எடுக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் ப்ரொடக்ஷன் ஆகும். ஒரு காலத்தில் வந்து வசனங்கள் பேசுறது
அதை வந்து மாடர்னைஸ் பண்ணது வந்து டேரக்டர் ஸ்ரீதர்னு சொல்லலாம். ஸ்ரீதர் சார் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண பரிசு, காதலிக்க நேரமில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சிருக்கும் வரை, பல படங்கள், அவர் ஊட்டி வரை உறவு, அப்படி வந்து படங்களை வந்து ஒரு சிம்பிளான படங்கள், அதே நேரத்தில் மக்களுக்கு எளிமையாக சேரக்கூடிய படங்கள் எடுத்தாங்க. அந்த படங்களுடைய பட்ஜெட்டுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதே காலகட்டத்தில் எடுத்த பி. மாதவன் ஆகட்டும், KS கோபாலகிருஷ்ணன் ஆகட்டும், பீம்சிங் ஆகட்டும், பந்துலு ஆகட்டும், எல்லாருமே நல்ல நல்ல படங்கள் கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கதை இருந்துச்சு. அன்னைக்கு உள்ள படங்களில் கதை இருந்துச்சு, நகைச்சுவை இருந்துச்சு, அன்னைக்கு வந்து சின்ன ஆக்ஷனும் இருந்துச்சு. எல்லாமே வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு படம் அப்படின்னா அது வந்து அந்த படம் வந்து நம்மளுடைய கனெக்ட் ஆகும். ஒரு படம் நீங்கள் தில்லா நம்ம மோகனம்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு கனெக்ட் ஆகிற படம். எம்ஜிஆரோட மலைக்கல்லன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருந்துச்சு. குலே பகவாலின்னு ஒரு படம் இருக்குது, அதெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தெரியாது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ இருக்கவங்களுக்கு குலே பகவாலினா உனக்கு பிரபுதேவா சார் படத்தை சொல்லுவாங்க. அதான் அந்த மாதிரி படங்கள் வந்து அன்றைய காலகட்டங்கள், அன்னைக்கு இருந்த மக்கள், அவங்களுக்கு வேற என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இப்போ பீச்சு, பார்க்கு இதெல்லாம் அன்னைக்கு கிடையாது. டிவி அந்த மாதிரி வந்து யூடியூபு இன்னைக்கு எதுவுமே கிடையாது இல்லையா? அன்னைக்கு ரேடியோ மட்டும்தான் கேட்பாங்க. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் சினிமாவை தான் அவங்க வந்து பார்க்க போனாங்க. தியேட்டருக்கு வந்து கூட்டம் கூட்டமாக போனாங்க. அந்த தியேட்டர்லையாவது ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குமா? ஒரு உதாரணத்துக்கு நல்ல ஏசி, டால்பி சிஸ்டம், அது இது டிடிஎஸ் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக நீங்கள் கேள்விப்பட்டீங்க. அதான் சொன்னேன் சார். ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் தியேட்டரில் வந்து படம் பார்க்குறப்பல்ல ஸ்க்ரீனுக்கு பின்னாடி 2 ஸ்பீக்கர் இருக்கும். அது நார்மலாக படம் ஓடும்போது இருக்கும். பாட்டு வரும்போது மட்டும் சைடில் உள்ள 2 ஸ்பீக்கர் ஆன் பண்ணுவாங்க. ஆமாம், இதுதான் ரெகுலராக நடக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா சாதாரண இன்னும் நம்ம வெள்ளை வேட்டியை கொண்டு போய் கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் சார். பளிச்சுன்னு வேற தெரியும். பின்னாடி வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன ஞாபகம் இருக்கு, ஒரு தேட்டர் அந்த கதவை திறந்தாங்கன்னா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கும். அதை திறந்தாங்கன்னா வெளிச்சம் உள்ள வரும். அங்க ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அந்த இந்த செட்டப்ல தான் இருக்கும் அந்த டூரிங் டாக்கீஸ்ங்கிறது. நீங்கள் பகல் காட்சியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 11:30 மணி காட்சி, 2:30 மணி காட்சியெல்லாம் போனீங்கன்னா வெளியில் இருக்கிற வெளிச்சம் ஃபுல்லாக தேட்டருக்குள்ளே இருக்கும். தேட்டரே லைட்டு போட்ட மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயும் மக்கள் படம் பார்த்தாங்க. அந்த ரசனையும் வேறு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு, சீடை, அதிர்ஷ்டம்லாம் தேட்டருக்குள்ளே டின்னில் கொண்டு வந்து விற்றாங்க. அந்த காலகட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சினிமா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 80களுக்கு அப்புறம் வந்து ரஜினிகாந்த், கமலஹாசன் அப்படிலாம் உள்ளே வரும்போது அங்கே வந்து கார்த்திக் வராரு, பிரபு வராரு, மோகன் வராரு, சுரேஷ் வராரு, அதுக்கப்புறம் சத்யராஜ் வராரு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் வராரு. இப்படி இந்த காலகட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த காலகட்டத்தில் நடிகர்களுடைய அந்த நடிக்கிறவுடைய டோனு, நடிக்கிற ஒரு படங்களுடைய வெரைட்டி மாற ஆரம்பிச்சிச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரஜினிகாந்த் வந்து பில்லா மாதிரி படம் நடித்தார். அப்புறம் அன்புல ரஜினிகாந்த் படம் நடித்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னை ஒரு ஆலயம் படம் நடித்தார், ரங்கான்னு ஒரு படம் நடித்தார், குப்பத்து ராஜான்னு நடித்தார், போக்கிரி ராஜான்னு நடித்தார், அடுத்த வாரிசுன்னு நடித்தார். படங்கள் பாருங்களேன், எல்லாமே எளிமையான படங்கள். பொல்லாதவன் நடித்தார். மக்களோட போய் கனெக்ட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு போக்கிரி ராஜா படம்லாம் எனக்கு அப்போ ஒரு 17-18 வயசு. அப்போ வந்து டிவி வந்துச்சு, டெக்குன்னு ஒன்று வந்துச்சு, வீடியோ விசிஆர் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுல வந்து கேசட் போட்டு அந்த போக்கிரி ராஜா படம்லாம் நான் வந்து ஒரு 18-20 தடவை பார்த்துருக்கேன். ஏங்கப்பா, அப்படி ரசனை அப்படி இருந்துச்சு. அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். அன்னைக்கு வந்து மக்கள் வந்து ரசிச்சாங்க படங்களை. அதே மாதிரி கமலஹாசன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் சிற்பிக்குள் முத்துன்னுவாரு, ஒரு பக்கம் சகலகலா வல்லன்வாரு, இந்த பக்கம் ஒரு முரட்டு காலைன்னுவாரு, அதுக்கப்புறம் வந்து அபூர்வ சகோதரன்வாரு. எத்தனையோ படங்கள் சார், வெரைட்டியான படங்கள் கொடுத்தாங்க. விஜயகாந்த் ஒரு வெரைட்டி படம் கொடுத்தாரு, மோகன் ஒரு வெரைட்டி படங்கள். தொடர்ந்து மோகன் வந்து வெள்ளி விழா கதாநாயகன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் மோகன் படம் வரும். இந்த மாதிரி வந்து கார்த்திக் படம், பிரபு படம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்குற மாதிரி 4-5 படம் நடிச்சிருக்காங்க, 18 படம் நடிச்சிருக்காங்க. ரஜினி, கமலே நடிச்சிருக்கிறாங்க ஒரு வருஷத்துல. அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, அன்னைக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மி, பிளானிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். 30 நாளில் வந்து ஒரு ஹீரோவை பயன்படுத்தி அந்த படத்தை முடிச்சிருவாங்க. ஒரு 30 டேஸ் தான். அந்த படம் வந்து 30-35 நாள் எடுப்பாங்க. ஹீரோக்கான யூசேஜ் வந்து ஒரு 25-30 டேஸ் தான் இருக்கும். அடுத்த படத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 4 படம் நடிப்பார். ஒரு விஜயகாந்த் ஒரே நேரத்தில் 4 படம் நடிப்பார். மோகன் ஒரே நேரத்தில் 7 படம் நடிப்பார். கார்த்திக் ஒரே நேரத்தில் 5 படம் நடிப்பார். பிரபு ஒரே நேரத்தில் 7 படம் நடிப்பார். இப்படி நடிகர்கள் எல்லாம் வந்து பல படங்கள் நடித்தாங்க. நீங்கள் வந்து சுரேஷ் நதியாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரே பல படங்களில் இருக்கும். அது ஒரு மாதிரியான லவ் ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கும். மோகன் ஒரு மாதிரி மைக்கை பிடிச்சி பாடிட்டு இருப்பாரு. ஸோ இந்த சைஸ் வந்து ரொம்ப கம்மி. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் படங்கள்லாம் வந்து 18 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், 15 லட்சம், 12 லட்சம் இப்படி தான் படங்கள் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாகவும் இருந்துச்சு. ஒரு இதுல வந்து இந்த வெவ்வேறு படங்கள் பண்ணும்போது அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்க யாரும் கெட்டப்லாம் மாத்துறது இல்லை.
ஒரு இல்ல ஒரே கெட்டப் தான். அதுலயும் ரஜினி தான், இதுலயும் ரஜினி தான், அதுலயும் கமல், இதுலயும் கமல் தான். ஸோ காஸ்டியூம் மட்டும் மாற்றி டக்குன்னு அந்த கேரக்டர். நீங்க கெட்டப் சேஞ்சுங்கிறது வந்து அந்த காலத்துல வந்து ஒரு மச்சம் வச்சுட்டு வருவாங்க, கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ரஜினி கமல் வந்த நடிகன் படத்துலயோ வந்து கவுண்டமணி கலாச்சிருப்பாரு. ஆமா, மூக்கு கீழே மூக்கு மேலே இவ்வளவு பஞ்சு வச்சிருந்தா என்ன உனக்கு அடையாளம் தெரியாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது ரஜினி கமல்லாம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சு இந்த சத்யராஜ் ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த நடிகர்கள் எல்லாம் இத்தனை படம் நடித்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரே நேரத்தில் 4-5 படம் நடிக்க முடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, அது அந்த மாதிரி படங்கள் வந்து வெரைட்டியாக நிறைய படங்கள் எடுத்தாங்க. தயாரிப்பாளர்கள் அன்னைக்கு வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர்கள் அப்படின்னா சும்மா பேர் ஒரு கருமாரி கந்தசாமின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் ஒரு பக்கம் கராட்டக்காரன் ஒரு எடுத்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலைஞானம் சார் ஒரு ப்ரொடியூசர் இருப்பாரு, அவர் ஒரு பக்கம் படங்கள், அதாவது நெல்லிக்கனி, இளம் ஜோடிகள், அது இதுன்னு அவர் ஒரு பக்கம் படம் எடுத்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜாக்பாட் சீனிவாசன் தர்மயுத்தம்லாம் எடுத்தாரு, அந்த மாதிரி அவர் ஒரு படம் எடுத்துட்டு இருப்பாரு. ஸோ ஒரு சின்ன முதலீட்டுல படங்கள் எடுக்க முடிஞ்சிச்சு. நீங்க வந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சத்துக்கு ஒரு படம் எடுக்க போறீங்கன்னா கையில இருந்து ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் நீங்க முதலீடு பண்ணாலே போதும். அன்னைக்கு நடிகர்களுடைய அட்வான்ஸ் வந்து எப்படின்னா 25,000 50,000 40,000 இப்படிதான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு பூஜையை போடுவாங்க. ராஜாவோடைய மியூசிக்ல வந்து சாங் ரெக்கார்டிங் பண்ணாலே உங்களுக்கு போதும், வியாபாரம் ஆயிரும். பூஜை போடுற அன்னைக்கே பார்த்தீங்கன்னா சேலம் ஏரியா வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பான், கோயம்புத்தூர் ஒருத்தன் வருவான், திருச்சி தஞ்சாவூர் ஒருத்தன் வருவான், திருநெல்வேலிக்காரன் வருவான், மதுரைக்காரன் வருவான், என்எஸ்சிக்காரன் வருவான், சென்னையில் சிட்டிக்காரன் வருவான், எஃப்எம்எஸ் இருந்துச்சு. இவங்க எல்லாருமே வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதான் இது வந்து உங்களுக்கு பூஜை அன்னைக்கே வந்துடும், பூஜை அன்னைக்கே கொடுப்பாங்க. அதாவது வந்து நீங்க வந்து ரஜினி கமல், அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கார்த்திக் பிரபு, சத்யராஜ், விஜயகாந்த், சுரேஷ், மோகன், இந்த மாதிரி நடிகர்களை நீங்க போட்டீங்கன்னா அந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, ஆர்டிஸ்ட் வேல்யூ, அந்ததுக்காண்டியே வந்து பணத்தை கொடுப்பான். அன்னைக்கு வந்து படங்களும் அப்படிதான் எடுத்தாங்க. நீங்க வந்து கரகாட்டக்காரனே எடுத்துங்களேன், ராமராஜன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரே நேரத்தில் ராமராஜன் வந்து 10 படம் நடிச்சார். ராமராஜன் புக் பண்ணீங்கனாலே எல்லாரும் வந்து படத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சினிமா இருந்துச்சு. ராமராஜனுடைய படங்கள் நீங்க ஒண்ணுமே இல்லை. ராமராஜன் அந்த கரகாட்டக்காரன் ஒரு படம் வெற்றி, அதுக்கப்புறம் ராமராஜன் வந்து அந்த கலர் ட்ரெஸ் போடணும், அதாவது வந்து பச்சை கலர் சட்டை, எல்லோ கலர் பேண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த பால் கறக்கிற மாதிரி செம்பகமே அப்படின்னாலே போதும், இந்தாங்க காசுன்னு கொடுத்தாங்க. பச்சை கலர் சட்டை, எல்லோ கலர் பேண்ட், ரெட் கலர்ல ஷூ போடுவார். இல்ல சொல்றேன், காம்பினேஷனே வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி ராமராஜன் படத்துக்கு ஒரு பிசினஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ராஜ்கிரண் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி இருந்துச்சு. ராஜ்கிரண் வந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த ட்ரௌசர் போட்ட ஜட்டி தெரிகிற மாதிரி எலும்பு கடிச்சாருன்னா அவருக்கு ஒரு வியாபாரம் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு நடிகர்களுக்கு வியாபாரம் இருந்துச்சு. நடிகர்கள் நடிக்கிற படங்கள் வந்து எடுத்தாங்க தயாரிப்பாளர்கள். அந்த படங்கள் வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஒரு அழகான கதை இருக்கும் சார், ஒரு காதல் கதை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காதல் கதையை வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் சொல்லுவாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு குடும்ப கதைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்ப கதையை வச்சுட்டு ஒரு 2.5 மணி நேரம் சொல்லுவாங்க. விசுவே எடுத்துங்களேன், சம்சாரம் அது மின்சாரம், அந்த படம் எப்படிப்பட்ட படம், சூப்பர் படம். அது ஏவிஎம்ல ஒரு தடவை சொன்னார், சரவணன் சார் சொன்னார், 6 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய் பொருட்செலவு எடுக்கப்பட்டது அப்படின்னு. ரொம்ப கம்மியா ஏவிஎம்ல சம்சாரம் அது மின்சாரம் செட்டுனே ஒரு செட் இருந்துச்சு. ஒரு வீடு அந்த வீடு அவ்வளவுதான். அந்த ஏன்னா சந்திரசேகர் ஒய்ஃபுக்கு ஒரு வீடு, இவருக்கு ஒரு வீடு, திலீப்புக்கு ஒரு வீடு, 3 வீடு, ராஜாவுடைய லவருக்கு ஒரு வீடு. அது மெயினான வீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த விசு கமலா காமேஷ் இருக்கிற வீடு, அந்த வீடு தான். அதுல ரகுவரன் லட்சுமி ஒரு ரூம்குள்ள போய் அடைஞ்சுப்பாங்க, இவர் சந்திரசேகர் ஒரு ரூம்குள்ள அடைஞ்சுப்பாங்க. அந்த வீட்டுல பாருங்க ஒரு வேலைக்காரி கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர், மனோரமா. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காண்டி பாத்தீங்கன்னா கம்முனு கடை அப்படின்வாங்க. விசு சொல்லுவாரு கண்ணம்மா அப்படின்னு, கம்முனு கடை அப்படின்னு, எல்லாரையும் அடுத்து. அதாவது இதெல்லாம் ரசிச்சாங்களா இல்லையா? பாட்டி சொல்லை தட்டாதேன்னு ஒரு படம் எடுத்தாங்க சார். அந்த படத்துல வந்து மனோரமா வந்து ஒரு பாட்டியை நடிச்சிருப்பாங்க. இவரு பாண்டியராஜன் வந்து பேரானா நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை ரசிச்சாங்களா இல்லையா? ஸோ ஒரு இந்த இதெல்லாம் வண்டி கட்டி போனாங்க சார். நீங்க வந்து முரட்டுக்காலைக்கு வண்டி கட்டி போனாங்க, சகலகலா வல்லவனுக்கு வண்டி கட்டி போனாங்க. இது எப்படி நடந்துச்சு? இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? இந்த படங்கள் எப்படி பார்த்தாங்க மக்கள்? காரணம் என்னன்னா இந்த படங்கள்லாம் ஜனரஞ்சகமான படங்களா இருந்துச்சு. பெருசா அடி தட்டி வெட்டு குத்து ரத்தம் கலேபரம் அந்த மாதிரியா இல்லாம ஒரு கதைக்களத்துக்குள்ள சின்னதா ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு படம் பண்ணாங்க. அப்புறம் நதியா வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து குஷ்பு படம் நடிச்சாங்க, பூயை பூச்சோட எப்படி ஓடிச்சு. என்ன பட்ட ஒரு பாட்டிக்கும் ஒரு பேத்திக்கும் 16 வருஷம் 16 ஒரு கார்த்திக் படம் எப்படி ஓடிச்சு. ஒரு